மாயா சீனு சீரியல் சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரகுராம் தனாவை கூப்பிடவும் உடனே பார்த்தோம்னா குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே வந்துருந்தாங்க. அப்போ ரகுராம் தனா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாரு தனா, அப்பா ரொம்பவே சந்தோஷமாக இருந்துட்டு இருக்கிறேன். இப்போ நீ என்ன ஆசைப்படுறேன்னு சொல்லு, கண்டிப்பாக அதை அப்பா செய்து முடிக்கிற அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே மாயாவும் ஜானகியும் கொஞ்சம் பதட்டமாக தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. தனா என்ன சொல்ல போகிறாளோ, கதிரோட சேர்த்து வைக்கிறது சொல்லுவாளா இல்லையான்னு சொல்லிக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் பதட்டமாக இருக்கவும், அப்போ கதிர் அங்கே நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ தனா ரகுராம் கிட்ட சொல்கிறாங்க, அப்பா நான் ஆசைப்படுறதுலாம் ஒன்றே தாப்பா அப்படிங்கிறாங்க. நீ என்ன வேணாலும் கேளுமா, அப்பா கண்டிப்பாக நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லவும், உடனே பார்த்தோம்னா ரகுராமோட அம்மா சொல்கிறாங்க, என் பையன் ரொம்ப நாளைக்கு அப்புறமா இப்போ தான் சந்தோஷமாக இருக்கிறான். தனா நீ சொல்லு தனா, உனக்கு ஆசைப்பட்டது என்னதுன்னு சொல்லு, கண்டிப்பாக உங்கள் அப்பா நிறைவேற்று வைப்பான். உண்மையில சொல்ல போனாக்கி ரகுராம் இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கிறான்னா அதுக்கு நீதாம்மா காரணம் அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே தனா அதிர்ச்சி அடைகிறாங்க. பாட்டி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்களே, நம்ம என்ன ஆசைப்பட போகிறோன்னு அப்பா கிட்ட இப்போ சொன்னோம்னா அப்பா என்ன பண்ண போகிறாரோ தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு தனா பதட்டமாகவே இருக்கவும், உடனே மாயாவும் ஜானகியும் அவங்க தனாட்ட சொல்கிறாங்க, நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போ தனா சொல்கிறாங்க, அப்பா நான் ஆசைப்பட்டதெல்லாம் ஒன்று தான் அப்படிங்கும்போது நீ சொல்லுமா, எதுவாக இருந்தாலும் தயங்காமல் சொல்லுமா அப்படிங்கவும், அப்பா நான் கதிரோட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன்ப்பா அப்படிங்கிறாங்க. இது கெட்டதுமே அங்கே பார்த்தோம்னா பத்மா பார்வதி எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ மாயாவும் ஜானகியும் கொஞ்சம் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. தனா எப்படியோ கேட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு, இது கேட்டதுமே ரகுராம் அப்படியே தனாவை கோவத்தோட பார்த்துட்டு கதிரையும் பார்க்குறாங்க. அப்போ தனா சொல்கிறாங்க, ஆமாப்பா கதிர் ரொம்பவே நல்லவன்ப்பா, எனக்காக அவன் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான்ப்பா, நான் சொல்லுதை கேளுங்கப்பா அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே ரகுராமுக்கு வந்ததே கோவம். இது எல்லாத்துக்கான இந்த நிற்கிறாள் இந்த மாயா தான், இவளால் தான் எல்லாமே. எனக்கு அப்பமே தெரியும், தனாவை இந்த போட்டியில் நான் அழைச்சிட்டு போகும்போது இந்த மாயா வேணும்னே இந்த கதிராங்க அழைச்சிட்டு தனாவோட மனசை மாற்றுறதுக்காகவே அழைச்சிட்டு வந்தா. இது எல்லாத்துக்கான இந்த மாயா தான் அப்படின்னு சொல்லவும், உடனே பத்மாவும் சேர்ந்துக்கிட்டு தாங்க, ஆமாண்ணா நான் அன்னைக்கே சொன்னோம்ல அவளை வீட்டை விட்டு அனுப்பிவிடுன்னு, ஆனால் நான் சொன்ன நீங்கள் யார் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லவும், அடுத்து பார்த்தோம்னா ரகுராம் நேராக கதிர்கிட்ட வராங்க. என்னடா என் பொண்ணோட மனசை மாற்றிட்டு இன்னைக்கு என் பொண்ணே உன்னை கூட சேர்த்து வைக்கணும்னு சொல்லி என்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறா, அந்த நிலைமைக்கு நீங்கள் உருவாக்கிட்டே இல்லை, நீ வீட்டில் இருந்தா தானே இப்படிலாம் அவள் சொல்லுவா, ஒழுங்கு மரியாதை வீட்டை விட்டு போட அப்படின்னு சொல்லவும், அப்போ கதிர் சொல்கிறாங்க, நான் எதுக்காக வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லவும், என்னடா என்னை எதிர்த்து பேசிட்டு இருக்கிற அப்படிங்கவும், உடனே மாயா பெரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு வரவும், இங்கே பாரு நீ ஒன்றும் என்கிட்ட பேசாத, இது எல்லாத்துக்கான நீ தான், ஒழுங்கு மரியாதை பேசாமல் அமைதி இரு அப்படிங்கவும், அப்போ ஜானகி சொல்கிறாங்க, என்னங்க நான் சொல்கிறது கேளுங்க, என்ன இருந்தாலும் சரி தான், கதிர் நம்ம வீட்டு மாப்பிள்ளைங்க அப்படிங்கவும், என்னது நம்ம வீட்டு மாப்பிள்ளையா, இங்கே பாரு நீ பேசாமல் அமைதியாக இருந்துக்கும் அப்படிங்கவும், இவன் எப்படிப்பட்ட பிராடுகாரன் தெரியுமா, என் பொண்ணு கழுத்தில் தாலி கட்டிட்டானா இவன் புருஷனாயிருவானா என்ன, என்றைக்குமே அவன் ஆக முடியாது, உண்மையை சொல்லப்போனால் நான் கொஞ்ச நாள்லையே நான் அவங்க ரெண்டு வரையும் நான் பிரிக்கணும்னு சொல்லி முடிவெடுத்துட்டு இருக்கிறேன், இவன் என்னன்னா என் பொண்ணோட சேர்ந்து வாழ்றதுக்காக என் பொண்ணோட மனசையே மாற்றிருக்கிறா, நீ என்னெல்லாம் நடித்தாலும் சரிதான், ஆனால் என்னுடைய மனசு மாறவே மாறாது, ஒழுங்கு மரியாதை வீட்டை விட்டு போட அப்படிங்கவும், அப்போ கதிர் வீட்டை விட்டு போக மாட்டேன் அப்படிங்கிறாங்க. என்ன இருந்தாலும் சரிதான், என் பொண்டாட்டி இந்த வீட்டில் தான் இருந்துட்டு இருக்கிறா, அப்படி இருக்கும்போது நான் எதுக்காக வீட்டை விட்டு போகணும், வேணும்னா தனாவை என் கூட அனுப்பி வைங்க, நான் வீட்டை விட்டு போகிறேன் அப்படிங்கவும், என்னடா இந்த அளவுக்கு பேச துணிஞ்சிட்டியா என்ன, இன்னும் ஒரு நிமிஷம் கூட நீ வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் பார்த்தோம்னா கதிரோட சட்டையை பிடிச்சிட்டு தரதரன்னு இழுத்து கொண்டு அவங்க வீட்டை விட்டு அவங்க வெளியே தள்ளி விட்டுருந்தாங்க. இதை பார்த்துட்டு தனா அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கத்தவும், என்ன தனா நீ இதெல்லாம் பார்த்து ஏமாந்துடாதம்மா, என்ன இருந்தாலும் சரிதான், அவன் எவ்வளோ மோசமானவன்னு தெரியும், ஆனால் உன் மனசை மாத்துறதுக்காகவே நல்லவன் போல நடிச்சிருக்கிறான், அதை நீ ஏமாந்துட்டம்மா, நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லவும், உடனே தனா ஒரு முடிவெடுத்துருந்தாங்க. அப்பா நீங்கள் என்ன சொல்லலாம் சரிதான், நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்டு தான் நடந்துட்டு இருந்தேன், ஆனால் என்னைக்கு கதிர் நல்லவன் எனக்கு தெரிஞ்சிச்சோ அதுக்கப்புறம் அவன்கிட்ட என் மனசை நான் பறி கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன்பா, இன்னும் நான் வாழ்ந்தா அவங்க கூட தான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே ரகுராம் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ பத்மா சொல்கிறாங்க, அண்ணா நம்ம பொண்ணு மேலே எந்த தப்புமே கிடையாதுன்னா, ஆனால் நம்ம தனாவோட மனசை மாற்றினது இந்த அற்கால இந்த மாயாவும் இந்த கதிரும் தான், அதனால நீ தனாவை பற்றி தப்பாக நினச்சிடாதுன்னா அப்படின்னு சொல்லவும், உடனே தனா சொல்கிறாங்க, நீங்கள் நினைக்கிறது தான் தப்பு, நீங்கள் சொல்கிறது தான் எல்லாமே தப்பான விஷயமா இருக்குது, உண்மையில் சொல்ல போனாக்கி மாயாவும் கதிரும் ரொம்பவே நல்லவங்க அப்படின்னு சொல்லவும், என்ன தானா என்னை எதிர்த்து பேசிட்டு இருக்கிறேன் அப்படிங்கவும், உடனே பத்மாவும் சொல்கிறாங்க, என்ன தானா அப்பாவே எதிர்த்து பேசிட்டு இருக்கிறேன் அப்படிங்கவும், இங்கே பாருங்க நீங்கள் இந்த விஷயத்தை தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லவும், அப்போ ரகுராம் சொல்கிறாங்க, கதிருக்காக நீ எல்லாரும் எதிர்த்து பேசிட்டு இருப்பிய அப்படின்னு கேட்கும்போது, ஆமாப்பா என்ன இருந்தாலும் சரிதான், அவர் என்னுடைய புருஷன், நான் அவர் கூட வாழணும்னு ஆசைப்பட்டுட்டேன், நீங்களே ஒன்று சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லவும், அவர் வீட்டை விட்டு போகலாம் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படிங்கும்போது, என்ன சொல்லிட்டு இருக்கிற, அவன் வீட்டை விட்டு தான் போகணும், அவன் ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்கக்கூடாது அப்படிங்கவும், அப்படியாப்பா அப்போ நீங்கள் எங்களை சேர்த்து வைக்க மாட்டீங்களா, அவன் இல்லாத வீட்டில் நம்ம நானும் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தனாவும் வீட்டை விட்டு வெளியேறுதாங்க. இதை பார்த்துட்டு ரகுராம் ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ பத்மாவும்
பார்வதி வந்து தடுக்கிறாங்க. என்ன தானா இந்த மாதிரிலாம் தப்பான முடிவு எடுத்துருக்கிற அப்படிங்கும்போது, ஆமாம் இன்னும் என் புருஷன் எங்கே இருக்கிறாரோ அங்கே தான் நான் இருப்பேன், என் புருஷன் இருக்கிற இடம் தான் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு தானாவும் வீட்டை விட்டு போகவும் இதை பார்த்துட்டு மாயா ஜானகிக்கு ஒன்றுமே புரியல. அப்போ ஜானகி வந்து ரகுராம் கிட்ட சொல்கிறாங்க, என்னங்க நான் சொல்கிறது கேளுங்க, என் பொண்ணும் நம்ம மாப்பிள்ளையும் வெளியே போகிறாங்கங்க, அவங்க 2 பேரையும் தடுத்து நிறுத்துங்க அப்படிங்கும்போது ரகுராம் சொல்கிறாங்க, இதுக்கு பிறகு என் பொண்ணு முகத்தில் நான் முழிக்க தயாராக இல்லை, இவளால் தான் நான் வந்து எல்லாமே நினச்சிட்டு இருந்தேன், இவ தான் என் உயிரை நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் இவளும் கடைசியில் வந்து இந்த மாதிரிக்கு பண்ணுவான்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, இன்னுமே எனக்கு என் பொண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் கோபத்தோட போகவும் சிவாவும் மணியும் வந்து தனாவை எவ்வளோ தடுக்கிறாங்க. ஆனாலும் வந்து தனா சொல்லியிருந்தாங்க, அப்பா சொல்லாமல் இன்னும் நான் வீட்டுக்குள்ளே நான் வரவே மாட்டேன், நான் மட்டும் இல்லை நானும் கதிரும் சேர்ந்து தான் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தனாவும் கதிரோட வீட்டை விட்டு வெளியேறுதாங்க. அப்போ கதிர் வந்து தனாவை அழைச்சிக்கிட்டே வீட்டை விட்டு போகிற மாதிரி தான் காட்டுறாங்க. இதை பார்த்துட்டு ஜானகியும் மாயாவுக்கும் ஒன்றும் புரியாமல் முழிச்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கொஞ்ச நேரத்துலேயே ஃபோன் வருது. அதாவது சீனுவோட கடை வந்து நெருப்பு பிடிச்சி எரியுது அப்படின்னு சொல்லிட்டு இதை கிட்டதுமே குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. எல்லாருமே கடைக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தோம்னா துணி கடை ஃபுல்லாக நெருப்பு பிடிச்சி எரிஞ்சிட்ருக்கு. இதை பார்த்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அடுத்தது சீனு வந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே அவங்க சோகத்தோடு இருக்கும்போது அப்போ வந்து மாயா வந்து சீனுக்கிட்ட இருந்து பேசவும் சீனு வந்து மாயா கிட்ட முகம் கொடுத்து கூட பேசாமல் அவங்க கிளம்புறாங்க. அப்போ வந்து மாயா சொல்றாங்க, ஏன் சீனு இந்த மாதிரி இருந்துட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, எப்படியா சம்பாதிச்சு 40 லட்ச ரூபா பணத்தை உன் முகத்துல தூக்கி இறையலான்ட்டு இருந்தேன், ஆனா கடைசியில் எனக்கு இப்படி நடந்து போகும்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, அதை நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு, ஒன்று மூலம் நான் உன்னை வந்து வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல அப்படின்னு சீனு வந்து ரொம்பவே வருத்தப்பட்டு அப்படி பேசிகிட்டு இருக்கவும் இதை கேட்டுட்டு பத்மா வராங்க. ஆமாண்டா எனக்கும் அதுதான் கவலையாக இருக்குது, இவளை வீட்டை விட்டு அனுப்பி விடுறதுக்காக நீ ராகும் பாகலமும் கிடந்து இந்த கடையில் கிடந்து கஷ்டப்பட்டியே, ஆனால் அந்த கடையில் நெருப்பு யார் வச்சானே தெரியல, ஒருவேளை இவளே வச்சிருப்பாளோ, நீ சம்பாதிச்சு இவளை வீட்டை விட்டே அனுப்பி விட்டுருவேன்னு சொல்லிட்டு இவளே வச்சிருப்பாள் அப்படின்னு சொல்லவும் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து கத்துறாங்க. என்னடி கத்திட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, இங்கே பாருங்க தேவலம் இந்த மாதிரிக்கு என் மேலே வீண் பள்ளி சுமத்திட்டு இருக்காதீங்க, நீங்கள் அப்படிலாம் சுமத்திட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படிங்கவும் உடனே வந்து பத்மா சொல்றாங்க, ஆமாண்டி நீயே தான் இப்படிலாம் செய்திருப்ப அப்படிங்கவும் இப்போ சீனு வந்து கத்துறாங்க, தயவு செய்து கொஞ்சம் சண்டை போடாமல் இருந்துட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோடு அங்கேருந்து போகவும் அப்போ மாயா சொல்கிறாங்க, அத்தை நான் அப்படி உங்களுக்கு என்ன தான் பண்ணுனேன், நீங்கள் எதுக்காக சீனு கூட என்னை சேர்ந்து வாழ்கிறதுக்கு விடவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆமாண்டி என்றைக்குமே சீனுவோட பொண்டாட்டியாக நீ ஆகவே முடியாது, எனக்கு மருமகளாகவும் நீ வரவே முடியாது, உன்னை பாரு நான் எவ்வளோ சீக்கிரம் வீட்டை விட்டு அனுப்பிவிடுதோன்னா அனுப்பிவிடுறேன் பாரு அப்படிங்கிறாங்க. இது எல்லாத்தையும் ஜானகி பார்த்துட்டு கண்கலங்குறாங்க. என் 2 பொண்ணுங்களுடைய வாழ்க்கையும் இந்த மாதிரிக்கு நடந்து போச்சுதே, எப்படியாவது வந்து அவர் கதிரையும் தனாவும் சேர்த்து வைப்பார்னு சொல்லி நம்பிக்கையோடு இருந்தேன், அதே மாதிரிக்கு மாயாவும் சீனுவும் சேர்ந்துருவாங்கன்னு நினச்சேன், ஆனால் இப்படி நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி வந்து கண்கலங்கி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.